ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட்ரூம் 2 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட். இந்த பெட்ரூமில் வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். அதோட வார்ட்ரோப் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். சைஸ்லாம் வந்து எக்ஸாக்டாக சொல்லியிருக்க மாட்டேன். அது கேபினெட்டோட அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து தனியாக இருக்கும். இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து 2 வார்ட்ரோப்ஸ் வரும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட். மாஸ்டர் பெட்ரூம், நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் 2 வச்சுக்கோங்களேன். பெட்ரூம் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வார்ட்ரோப்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதே தான் திருப்பி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னர் லேமினேட்ஸ்லாம் வந்து ஃபேப்ரிக் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ராயர்ஸ் நார்மலாக டெலிஸ்கோப் சேனல் அந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா இடத்துல வந்து நம்ம பேசிக்காக வந்து பண்ணுற ஒர்க்கு தான். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலான்ட்டு தான் எனக்கும் இருக்கும். பட் என்னென்னா பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து வெறும் ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. பட் என்னென்னா என்டையர் வந்து ஹவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோட பட்ஜெட்டுன்றது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட வார்ட்ரோப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்ன பண்ணுவோமோ கம்ப்ளீட்டாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற வார்ட்ரோப்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க வீடு இது. அதனால் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதோட காட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இன்னும் இந்த சைடில் அந்த காட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். பட் என்னென்னா நம்ம இப்போ வார்ட்ரோப் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து சைஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து டெப்த்து அதிகமாக இருந்தாலும் இந்த காட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த வார்ட்ரோப்பே வந்து மேக் பண்ணது. இந்த வார்ட்ரோப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு க்ளீனாக காமிக்கிறேன். என்ட்ரான உடனே வந்து ஒரு ஸ்டடி யூனிட், அதுக்கு மேலே வந்து அப்பர் யூனிட், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கேபினெட். இந்த ரைட் சைடு கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேபினெட் தான். அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோலாம் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து புரியும். இது ஃபுல்லாகவே வந்து கேபினெட்ஸ் தான். இந்த சைடு கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஃபுல்லாகவே ஒரு கேபினெட். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டு 2 செல்ஃப் வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சைடு 3 ட்ராயர்ஸ், இந்த சைடு வந்து 3 ட்ராயர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே லென்த்து வந்து ட்ராயர் வந்து இது 1 மீட்டர் கிட்ட இருக்குது. இன்னும் 3 அடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் 3 ஃபீட் வேணான்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்ட்ரல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3 ட்ராயர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதில் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த கேபினெட்ஸும் இந்த கேபினெட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட டிசைன் எப்படி இருக்குமோ இந்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அதே ட்ராயர்ஸ் தான். இதோட இன்னர் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட் க்ரீன் தீமில் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ராயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராயர்ஸ்ன்றது வந்து பெரிய சைஸ் வந்து போட்டிருப்போம். மேலே டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் வந்து ட்ராயர் வந்து இருக்கும். இந்த 6 ட்ராயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் கேபினெட்டில் வந்து இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா இது ஃபுல் ட்ராயர்ஸ்ன்றது வந்து ஒரே லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி டெலிஸ்கோப் சேனல் இது வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த டெலிஸ்கோப் சேனலை வந்து
ஒரு 2 ஃபீட்டுக்கு மேலே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அதோட லோட் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ளைவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ளைவுட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அகலம் வந்து நம்ம கேல்குலேஷன் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து காட் இருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த 2 கேபினெட்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து உள்ளே வந்து இதோட டெப்த்து வந்து கம்மியாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிட்டே இருக்கும். அப்படின்னா அதோடய டெப்த்து இப்போ நீங்கள் சைட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து உள்ளே இருக்கும். இதோட பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபீட்டு கிட்டே வந்து நம்ம டெப்த்து வந்து கொடுத்துருக்கோம். அதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து உள்ளே இருக்கும், உங்களுக்கு வந்து மேலே இருக்காது. இது எப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில், அது பாருங்கள். அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ரைட் சைடில் வரும். அது பக்கத்துலேயே 2 கேபினெட்ஸ். இதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வார்ட்ரோப்பில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கேபினெட், இது வரைக்கும் ஃபுல்லாகவே கேபினெட் வந்துடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிரர். இது வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் இருக்கும், செல்ஃப்ஸ் இருக்கும். செல்ஃப்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மிரர். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ரேண்டமாக இருக்கும். ஒரு பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு பெட்ரூமில் வந்து இதே மாதிரி வந்து பண்ணோன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பெட்ரூமில் இருக்கும்போது இந்த டிசைன் வந்து திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போகிறதோட இங்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வேறு கேபினெட்டில் வந்து வேறு வார்ட்ரோப் பண்ணும்போது அந்த கேபினெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கிட்ஸுனால் வந்து இப்போ கேர்ள்ஸ் இருப்பாங்க, இல்லை பாய்ஸ் இருப்பாங்க. பாய்ஸ் இருந்தாங்கன்னா நார்மலாக கேர்ள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து உள்ளே வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செல்ஃப்ஸ்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து தேவையானது ஏதாவது வந்து மேலே வச்சுக்கிட்டு இது தனியாக வந்து டோர் வந்து கொடுத்துருவோம், மேலே வந்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே செல்ஃபு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராயர் வந்துடும். கீழே வந்து உட்கார்ற மாதிரி வந்து சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காட் இது. ஏன்னா இன்டீரியர் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஏன்னா ஸ்பேஸே வந்து பாருங்களேன் கம்மியாக இருக்கும். இந்த சைடெல்லாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக தள்ளினாலும் கொஞ்சோண்டு தான் ஸ்பேஸ் இருக்கும். அது பிளான் பண்ணணும். அது வந்து ஏன்னா இது வரைக்கும் காட்டு வர்றதுனால அது இடிக்குமா என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வந்து அந்த டைமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஓவராலாக ஒரு வார்ட்ரோப்போட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். இன்டீரியர்னால் ஓகே, பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து அவ்வளோ டஸ்ட்டு என்ன தான் வச்சு பண்ணாலும் கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா டஸ்ட்டு வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட திங்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே ஓரளவுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டடி யூனிட் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரெக்டாங்கிளில் இல்லைனா ஸ்கொயரில் வந்து இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்படியே எல் ஷேப்பில் வந்து பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு விண்டோ வியூ வேணும் அப்படின்னா இப்படி வந்து பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து ஓவராலாக 1 ஃபீட் இருக்கும். இதில் வந்து ட்ராயர்ஸ் எதுவுமே வந்து பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து பிளைனு தான். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து அப்பர் யூனிட். ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன்.
இது வந்து ட்ராயர்ஸ் எல்லாமே. ட்ராயர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெலிஸ்கோப் சேனல் வந்து போடுறதோட கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற டேண்டம் மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்லாம் இருக்குது. டெலிஸ்கோப் சேனல் வந்து போடுறதோட டேண்டம் மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கீழே பாட்டம் சேனல் நிறைய இருக்குது. ஏன்னா சைடு பாட்டம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். டேண்டம் அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து போகல அப்படின்னா டேண்டம் டைப்பில் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடலாம். இந்த டெலிஸ்கோப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக், ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் இன்னும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு குட் ஃபீல்ன்றது வந்து இருக்காது. ஆல்ரெடி வந்து வார்ட்ரோப் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ரீயூஸ் அப்படின்னா இந்த வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம இது யூஸ் பண்ணோமா அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே. செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு மெட்டீரியலுக்கு வந்து போனால் பெஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓவராலாக ஒரு வார்ட்ரோப்போட அதோட இன்னர் கேர்கேஸ் வந்து இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் இதில் வந்து 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கும். அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.